ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இட்ஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. ஹலோ ஜோசப். ஹலோ. சொல்லுங்க ஆண்டி. ஆ, என் பையன் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. வந்திருக்காங்களா? ஆமாம் ஆண்டி, இங்கே ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். வந்தவொடனே கால் பண்ண சொல்கிறேன். ஓகேப்பா, சரி. ஐயோ, இவன் வேறு எங்கே போயிருக்கான்னு வேறு தெரியலையே. டேய் டேய் டேய், சொல்கிறேன். வெளில வா. வந்துட்டேன். என்ன கதை, எங்கே போகிறோம்? விச்சுவை காணும்டா. என்னடா சொல்கிற? என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ போயிட்டான்டா. ஏ ஏ ஏ இந்த சைட் ஜெர்சி போட்டுனே எதனா ஒரு பையன் போனானா? அன்சைட் போனான் ப்ரோ. எப்படா கண்டுபிடிச்சான் அவன் ஜெர்சி தான் போட்டுட்டு இருப்பான்னு? அவன்கிட்ட ஜெர்சி தவிர எதுவுமே இல்லைடா. தேடுறா அவனை. டேய், பார்க்கில் பார்த்துட்டு போயிடலாமாடா? ஓகேடா. நான் அன்சைடு போகிறேன், நீ இன்சைடு போடா. விச்சு 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 டேய் அப்துல், எங்கடா இருக்க? இங்க பாருடா, மேல பாருடா. என்னடா பண்றாங்க? விச்சுவை தேடி வந்தேன்டா. விச்சுவை தேடுறியா? விச்சு கீழே இறங்கடா. டேய், டைம் ஆகுது. ஏய், இங்கேயும் அவன் இல்லடா. டேய், கிரவுண்ட்ல போய் பார்க்கலாம். சரி வா போலாம். ஏ அங்க கோவமா பேசாத, நானே பேசுறேன் அவன்கிட்ட. அப்படி என்னப்பா பிரச்சனை உனக்கு? எங்கள்கிட்ட கூட சொல்லாமல் தனியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எதுவாக இருந்தாலும் சொல்கிறா. என்ன பண்ண? வீட்டில் இருந்து காசு எடுத்து பசங்க கூட படத்துக்கு போயிட்டு வந்தேன்டா. யாரும் இல்லாதப்போ அதை பக்கத்து வீட்டு ஆண்டி பார்த்து வீட்டில் சொல்லிட்டாங்கடா. எனக்கு ஒரே கில்ட்டாக இருக்குடா. நான் என் வீட்டில் எவ்வளோதான் ஃப்ரீடம் கொடுத்தாலும் நான் அதை மிஸ்யூஸ் பண்ணிடுறேன். டேய், இப்போ கூட ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போய் உண்மையை சொல்லு போ. எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இங்கே இருக்கேன். நானும் உன்ன மாதிரி தான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன். அப்போ யாருன்னு தெரியாத ஒரு அண்ணா என் லைஃபோட பெர்ஸ்பெக்டிவே மாற்றிட்டாங்க.
பா சொல்லுப்பா. பா ஃப்ரெண்ட்ஸு கூட பார்க் போகிறோம்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? ஆமாப்பா. சரி, பார்த்து போயிட்டு வா. ஆனால் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு. சரிப்பா, பாய். நான் இப்போ ஏன் பார்க் போகிறேன் தெரியுமா? ஆமாம், நான் என் வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எங்கள் அப்பா பாக்கெட்ல இருந்து 10 ரூபா திருடி ஜூஸ் குடிச்சிட்டேன். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அவர் மூஞ்சில என்னால் முழிக்க முடியல. அதான். சாப்பிட்டீங்களா? டேய், Dear gentlemen, kindly have some concern towards this poor pity beggar. வாவ் ப்ரோ, உங்களுக்கு காசு கொடுக்க என்கிட்ட மனம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. பரவாயில்ல ப்ரோ, ஐ ஹாவ் அன் ஃபேம் அக்கௌண்ட். ஃபேம் பே ப்ரோ. ஓ, எப்படி? என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங் ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டீ பாய், முனியாண்டி கேட்ரிங்ஸ் எல்லாம் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. நான் இண்டிபெண்ட்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் சொல்லி இன்வெஸ்டர்ஸ்க்காக இங்கே வந்திருக்கேன். சூப்பர் ப்ரோ, தென் ஐ வில் கேட்ச் யூ லேட்டர். யா ப்ரோ, வில் மீட் அகைன் இன் பார்ட் 3. ஏன்பா தம்பி சோகமாக இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா உனக்கு? இல்லை அங்கிள், இந்த ஹியூமன்ஸ்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. ஒரு ஹியூமனிட்டியே இல்லாமல் இருக்காங்க. ஆமாப்பா தம்பி, வாழ்க்கை என்றால் அப்படி தான் இருக்கும். யோ, போயா பூமர் அங்கிள். நான் டேய் வீட்டுக்கு டேய் டேய் தம்பி டேய், உக்காருடா, உக்காரு, பொறுமையாக பேசலாம். உக்காரு, நான் சொல்லதெல்லாம் கேளு. சரி. என்னப்பா, என்னாச்சு சொல்லு, என்னாச்சு? இல்லைண்ணா, உனக்கு தெரியாது நான் வர வழியில் என்னெல்லாம் பார்த்தேன்னு. டேய், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம எல்லா விஷயத்தையும் ஒரு சைட்லேருந்து மட்டும் டிசைட் பண்ண முடியாது. வாட் இஸ் அதர் சைட் வாஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் வி திங்க். நீ வர வழியில் என்ன பார்த்தேன்னா எனக்கு தெரியாது, பட் ஐம் டேம் ஷோர் அந்த அனதர் சைட் ரொம்ப அழகாக இருக்கும். நீ அந்த நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருப்ப. நீ மட்டும் இல்லை, இங்கே நடக்கிற பாதி பிரச்சனை தான்டா காரணம். You don't have the passion to look on other side. ஏதோ சொல்றீங்க, ஆனா புரியல. அதுக்குன்னு திரும்பிலாம் சொல்றாதீங்க. உனக்கு புரியும் ஒரு நாள். சரிண்ணா, டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். எனிவேஸ், தேங்க்யூ, பாய். பார்த்து போடா தம்பி. லாஸ்ட் ஒரு விஷயம் இரு. நாயா? இருடா, என்னவோ எழுதி கொடுத்தா மறந்துட்டேன். இருடா.
think of beauty last forever that never passes into nothingness. ஸோ போயா. டேய் இன்னொரு நிமிஷம். டஃப் பக்கம் மட்டும் போகாது. டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல. ஏய் உனக்கு இது புரியாது. நீ ஒரு வாட்டி பண்ணா உன்னால் வெளியே வரவே முடியாது. நம்ம நினச்சா எதுலேருந்து வேணால் வெளியே வரலாம்டா. முதல்ல நீ உங்கள் அம்மாவை பற்றி யோசிச்சு பார்த்தியா? அவங்களே கூலி வேலைக்கு போய் உன்னை படிக்க வைக்கிறாங்க. நீ இதெல்லாம் யோசிச்சிருந்தனா முதல்ல இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன். டேய் மச்சி, அவனை பத்திலாம் கேட்காதுடா, அவனே ஒரு படிப்ஸு. நீ என்னடா நீ தட்டி விடுறா வாடா. நான் அப்போவே சொன்னேன், நம்ம நினச்சா என்ன வேணால் பண்ணலாம்டா. உனக்கு தெரியும்ல உங்கள் அப்பா எப்படி இருந்தாருன்னு. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டேய் எங்க அப்பா பத்திலாம் பேசுனதுன்னா உனக்கு அவள்தான் உனக்கு டாய். டேய் அவன் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? நம்ம நல்லதுக்கு தானடா சொல்றான். டேய் நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லடா, நான் உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். வாங்கடா போய் படிக்கலாம். சொல்றது கரெக்டாக தான் இருக்குது, வா போலாம் படிக்கலாம். என்னதான் இருந்தாலும் அந்த என்ன சொல்றது கரெக்டு தான் இல்லை. ஏன் நம்மளால பாசிட்டிவிட்டி ஏற்றுக்க முடியல? பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா. என்னாச்சுப்பா? உங்கள் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் நான் எடுத்து ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டேன். சாரிப்பா. டேய் இனிமே உனக்கு காசு வேணும்னா அப்பா கிட்டே கேளு, சரியா? இப்போ எதுக்குறா இந்த கதையை சொல்கிறேன்? 10 நிமிஷம் ஓட்டுறதுக்குடா. நெக்கல் பண்ணாதீங்கடா டேய். உன் கதையை கேட்டு பசிக்க ஆரம்பிச்சிச்சுடா. எவ்வளோ இருக்கு? டேய் ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கால் பண்ணி பேசுடா. இதோ டேய் இங்க பாருடா. என்னக்கா உங்க ஓனருக்கு ரொம்ப பெரிய மனசு போலயே. ஓகேடா, பட் அந்த பிச்சைக்காரனுக்கும் ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கணும்ல. நீ தான் எதுவும் பார்க்கலல்ல, அப்புறம் எப்படிடா அந்த அண்ணா சொன்னது உண்மையாகும்? அப்போ உள்ள இருந்தது அவர் போட்டோவா? மொத்த கெஃபேயுமே அவரது தான்டா. அண்ணா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காண்ணா? இல்லப்பா. சரி ஓகேண்ணா. என்னை ஃபஸ்ட்டு வீட்டில் போய் விடுங்கடா. சரி வந்து ஏறுறா. டேய் ஃபோட்டோவில் பார்த்தானாவும் நேரில் பார்த்தானாவும் ஒருத்தவங்களாடா. சரி எதுக்கு அந்த அண்ணா உன்னை டர்ஃப் பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னாரு? அது அந்த அண்ணா கிட்ட தான் கேட்கணும்.